நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்தி அவர் சொல்ற அருமையான விஷயத்த தாங்க நாம இப்ப நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களும் விஜய் சேர்ந்து ஒரு பக்கம் வெண்பாவை தேட இடம் இல்ல, மலைமலையா ஏறி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த இடத்துல போயிட்டு கிரிக்கெட் பால் இருக்குல்ல, அந்த வீட்டு மேல எடுத்து போடுறாங்க. யாரா அவன் இந்த இடத்துல வந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிறது இந்த நேரத்துக்கு? அவன் மனுஷன் தூங்காம ஒரு பக்கம் தவிச்சுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா மல்லி விஜய் உடனே குட்டு 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 எடுத்தான் பாரு ஓட்டம். உடனே விஜய் மல்லி பின்னாடியே போயிட்டு விஜய் அப்படியே சொன்னா அவனை சப்பு சப்பு சப்புன்னு 4 போடு போடுறாரு. ஏன்டா என்னோட பொண்ணோட கடத்தல, என் பொண்ணோட கடத்தல, ஐயோ ராஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம மல்லி இருந்து வந்து வெண்பா தூக்க பாக்குறாங்க. திடீர்னு ஒரு பாட்டில் இப்படி உடச்சி மல்லி கழுத்து இப்படி வச்சிடலாம். ஒரு பக்கம் வெண்பா விஜய் 2 பேரும் தனியா இருக்காங்க. ஐயோ டே விஜய் ஒழுங்கா போயிடுறா, நான் குத்திடுவேன், அப்புறம் குத்திடுவேன், ஒழுங்கா 50 லட்சத்தை எட்டு வந்துருப்போ, உன் பொண்ணை கூட்டு நீ கிளம்பினே மல்லி இனிமேங்க தான் இருப்பா, 50 லட்சத்தை நீ கொடுத்துட்டு வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல விஜய்க்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்கிறாரு. என்னதான் கதறினாலும் வந்ததுனாலும் நீங்க உன் பொண்டாட்டி விட போறதா, நானும் எத்தனை நாளைக்கு நான் பார்த்துன்னு இருக்கிறது, போனா போதுன்னு பார்த்துன்னு வந்தா என்கிட்டே வந்து நீ வாய்ஸ் ஆவடல் வர்றியா? ஒரு பக்கம் என்னோட அக்கா சுடரை கொண்டுட்ட, அதனால உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? இப்போ உன் பொண்டாட்டியை கொண்டா அதோட வலி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏதோ நீ 50 லட்சத்தை கொடுத்தேன்னா அது மீதியா வாங்கினே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயினே தரலாம் நான் யோசிச்சேன். ஆனா நீ 50 லட்சத்துக்கும் கொடுக்க மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன், என் அக்காவை கொள்ளுவேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவரு கோவப்பட ஆரம்பிக்கிறாப்புல. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையிட்டுமே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி போனதெல்லாம் போயிருச்சு. உடனே ஒரு பக்கம் தீபிகா, மறுபக்கம் போலீஸ் எல்லாரும் அப்படியே சும்மா ஜீப்ல வந்து இருக்காங்க. திடீர்னு இறங்கி வாங்க இந்த வீடு தாண்டன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. கழுத்துல அந்த பாட்டில் வச்சுக்கணும். கரெக்டா வந்து நம்ம தீபிகா கேட்கறாங்களா, அவங்க வந்து நம்ம கையை பத்தியா டுஃபூன்னு சொல்ற அவன் கையில கத்தி கண்டு பட்டு அந்த கிளாஸ் போய் வெளியே கீழே விழுந்துருது. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உங்களை யாரும் நான் சும்மா விட மாட்டேன், பழிக்க பழி வாங்குவேன், டே போடா ஜெயிலுக்கு போய் ஜெயில கழிக்கன்றா, என்னோட பொண்ணை கடத்துற மகனை, இதுக்கு மேல உனக்கு ஜெயில் தான்டா, ஜெயில போயிட்டு நல்லா 4 வேலையை 3 வேலையை கழியே தின்றா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க அமைச்சிடுறாங்க. கழித்த கடா சீக்கிரட்டா பாயிண்ட் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் களி எனர்ஜியா இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை, களி அவ்வளோ சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கால, அவருக்கு பெருமூச்சு விட்டு உயிர் போய் இப்பதான் உயிர் வருது. ஐயோ வெண்பா உனக்கு என்ன நடந்திருந்தா என்ன ஆவருக்கு? ஒரு பக்கம் மல்லி முடிக்கதான் இருந்தா என் உயிரே போயிட்டு இருக்கு, உசுரே உசுரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிருக்காப்புல. என்னதான் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாமே தான் போயின்னு இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் தவிடுபடி ஆக்கிட்டு நம்ம தீபிகா எப்படியோ ஒரு வேலையை தீபிகா அந்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலீங்க. நல்ல வேலையை செஞ்சுட்டாங்க. தீபா திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்கன்ற பேரு வாங்கிட்டாங்க. அந்த போலீஸ் சந்திரன் இருக்கார்ல, அவரும் ஒரு பக்கம் வந்து விஜய் முன்னாடியே அவரை கைது செஞ்சு இனிமே தப்பிக்க முடியாது, ஏற்காடு போலீஸ் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போயிடுறாங்க. இந்த சமயத்துல தீபிகா ரொம்ப சந்தோஷப்படாத, மல்லி உன்னை காப்பாத்துறதுக்கோசம் நான் வரல, நேரமா காப்பாத்துறதுக்கோசம் மட்டும் தான் நான் வந்தேன், உனக்கு கூடிய வரையில கூடிய சீக்கிரம் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனைக்கான எல்லாத்தையும் நீ பலனையும் அனுபவிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்க சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. உடனே உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த இடத்துல வந்து சைலண்ட் கில்லர் மாதிரி கிளம்பிடுறாங்க. என்னடா தீபிகா பத்தி புரிஞ்சுக்க முடியல. ஒரு பக்கம் நல்லதும் பண்றாங்க, ஒரு பக்கம் கெட்டதும் பண்றாங்க, ஒரு பக்கம் அரவணைச்சும் பண்றாங்க, ஒரு பக்கம் அரவணைக்காம இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஆனா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம தலைவன் அப்படியே சும்மா கதிரேசன் போன் பண்றா, விஜய்க்கு என்ன விஜய் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடுல தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூடுக்கிற மாதிரி காட்டியிருக்காரு. உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கதிரேசனுக்கு. அதே சமயத்தில் நிஷாந்தன் ஒரு பக்கம் ஏன் அக்கா இருக்க வேண்டிய இடத்துல அந்த மல்லி தான் இருக்கா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுமா, எப்படியோ ஒண்ணு அக்கா தவறுதெல்லாம் தவறி போச்சு. ஆனா அக்காவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லைப்பா. அதுக்கு முழுக்க யாரு காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நினைச்சுமா, ஆனா அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கவலையும் வேணாங்க. வாழ்க்கையில சிந்திச்சு கரெக்டா நம்மளோட உழைப்பை போட்டா எல்லாமே வெற்றி நமக்கு வந்து சேருங்க. வெற்றி வந்து சேர்ற நேரம் நமக்கு அப்படியே சும்மா வாழ்க்கையில ஒரு பக்கம் கோடியா கொட்டி கிடக்குங்க. அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் வாழ்க்கையில எல்லா பயணமும் போயிட்டு இருக்கு. சரி போனதெல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம இன்னொரு விஷயத்த சொல்ல போறீங்க. எனக்கு சரி நான் வீடியோ பேசுறேன், போ அம்மா கிட்ட விளையாடு போ.
இப்படிதாங்க ஒரு பக்கம் சர்ச்சைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம அதாவது தீபக் இருக்காரு, அவரு வந்து தீபிகா போன் பண்ணி நீ நல்லவளா தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது போல நீ எப்படி திடீர்னு மாறினா, என்ன மாற்றம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சு. பாம்பு இருக்கு, எறும்பு கட்சி போட போறோம் இல்லையா, நடு வர போய் போ அங்க போய் டீ பாரு போ வர. இப்படிதான் ஒரு பக்கம் தீபக் இருந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்க. அந்த கேள்விகளுக்கான பதில் என்கிட்ட இல்லை, ஆனா பதிலுக்கான கொஸ்டின் மார்க்கு என்கிட்ட இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க, என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டேங் வெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ கூட நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க தொடர்ந்து கண்டினியூவா பார்க்கணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி நடு, நீதான் செல்லாம்.